கிரியேட் பண்றாங்கன்னா நீங்க என்னமோ பேசுறீங்க. ஓடு டக்கர் 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 டாப் டக்கர் டக்கர் 8/8 போடு. டக்கர் 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 டாப் டக்கர் 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 டாப் டாப் டக்கர் 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 போடு டக்கர் 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 டாப் டக்கர் 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 டக்கர். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நான் பார்த்துக்கிறேன். நான் இனிமேல் இது என்னோட கையில். ஐ வில் டேக் கேர். எக்கோடி 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 தின்னு இன்வைட் பண்ண எல்லாத்தையும். ஓடு ஏண்டா ஏண்டா சுட்டி இன்வைட் பண்ண. இது வந்து ஃபைனல் வந்து ஃபேரா போலன்னு சொல்லி எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. எல்லாருமே வந்து ஃபைனல் வந்து நல்லா இல்லைன்னு ஃபீல் பண்றாங்க. இது வந்து இந்த ரூல்ஸ் வந்து இட் இஸ் நாட் குட், நல்லாவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றதுனால ஃபைனல் வந்து திரும்பியும் ரீமேட்ச் ஃபர்ஸ்ட்ல இருந்து கண்டக்ட் பண்ணப்படுகிறது. எல்லா மேட்ச்லயுமே நேட் அலோடட். ஓகே, anyone can put any needs. அவங்க அதுக்குள்ள இருந்தாலும் நீங்க நேட் போட்டுக்கலாம், நீங்க அதுல இருந்தாலும் நேட் போட்டுக்கலாம். M4 பட் ஆனா பிஸ்டல்ஸ் செகண்டரி கன் கிடையாது. கன்ஸ் பிளஸ் நேட்ஸ் அலோடட். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்குது from match 1. ஓகே ஆல்ரைட் bro. ஃபர்ஸ்ட் M4 ஒரே ஒரு டவுட் bro. ஆண்டா, இப்போ டிபிடிஎஸ் ஒரு பாயிண்ட் எடுத்திருந்தாலும் அவங்க இப்படி பண்ணிருக்க மாட்டாங்களா? எல்லாருக்குமே இது வந்து எல்லாருமே ஃபீல் பண்றதுதான் இது நல்லாவே இல்லை அப்படின்னு. மேட்ச் வந்து மேட்சே நடக்கல, புரியுதா? மேட்சே சண்டே நடக்கல. எதுக்காக போய் உட்காந்துட்டு ஒரு 2 மணி நேரம் உட்காந்து பார்த்துட்டு சண்டே நடக்காத ஒரு செவ்வறு பின்னாடி என்ன பாக்குறது? அது ஒரு ஃபைனல்ல போய், புரியுதா இல்லையா? எய்தர் ஜெயிக்கிறோம் தோக்குறோம், பட் சண்டை செய்யணும்ல. சண்டே செய்யலன்னா எப்படி? சண்டை செய்யாமே இருந்தா அதுல என்ன இருக்கு? அதுல விளையாட்டே இல்லைன்னா நீங்க எல்லாமே ஸ்ட்ராங்கஸ்ட் டீம். நீங்க விளையாடுறத பார்க்கதான் நாங்களாம் 4000 பேர் உட்காந்துட்டு இருக்கோம். நீங்க விளையாடவே இல்லைன்னா நாங்க எதை போய் பாக்குறது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இல்லடா, நான் ஒத்துக்கிறேன். இப்போ ஒரு 8வது மேட்ச்ல ஒரு மேட்ச் நீ இதை யூஸ் பண்ற, ஓகே ஃபைன். ஆனா 8 மேட்ச்லயுமே போய் செவர் பின்னாடி உட்காந்துட்டு அப்படின்னா எனக்கு புரியல இங்க என்ன நடக்குது அப்படின்னு. அது ஓகே ப்ரோ. இப்போ நான் ஒரு வின் எடுத்துறோம். நாங்க இப்போ ஒரு வின் எடுத்துறோம் ப்ரோ. நாங்க அந்த ஒரு மேட்ச் கவுண்ட் கொடுக்கட்டுமா? அந்த ஒரு மேட்ச் மட்டும் கவுண்ட் கொடுக்குறேன். மீதி இருக்க எல்லாத்தையும் மாத்திட்டுமா? அவுட் ஆஃப் 7ல ஒரு மேட்ச் கவுண்ட், அந்த எஸ்எம்ஜி கவுண்ட். ப்ரோ அந்த மேட்ச் நேடே இல்ல மதன் ப்ரோ. இல்ல நாங்க கூட லீட் எடுக்கும், நாங்க போவே இல்லையே. நாங்க அந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் நாங்க தான் லீட் எடுத்தோம். போய் குண்டு போட்டுட்டு இருக்கலாம் ப்ரோ. சரி, அந்த மாதிரி ஆட வேணாம் ஆடணும். இங்க பாரு, அவங்களே ஜேக்கு அவ்வளவு இருந்தாங்கன்னா அவங்களுக்கே கொடுத்துருங்க மதன். தப்பா சொல்றேன். அப்பல இல்ல தின் ப்ரோ. இங்க பாரு, கதர்ல அவ்வளவு தான் ஜெயிக்கறானுங்க. அவன் நடக்கல ப்ரோ. தான் நீ பேசி இருக்கணும் அந்த இடத்துல. அதான் இங்க பாரு, சண்டை போட்டு கூடாது. இங்க பாரு, இப்பவுமே ஒண்ணுமே இல்ல. இப்பயுமே நீங்க 2 டீம் சொல்றதா நான் எப்பவுமே கேட்பேன். சரியா? 2 டீமும் ஒரு உடன்படிக்கை வந்தா நான் வந்து ரீமேட்ச் விட்டுருவேன். இல்லனா என்கிட்ட பவர் இருக்கு. காலத்தின் கட்டாயம் ஸ்பின், ஆகாயத்துல இருந்து ஸ்பின் வரும். அது வந்து ரீமேட்சா இல்ல கண்டினியூ ஒரு மேட்சா இல்ல வந்து இது வந்து அலோவ் பண்றதா அப்படின்றது நான் கூட்டு போயிருவேன். நீங்க உடன்பட்டீங்கன்னா இது, இல்லனா ஸ்பின். நீங்க எது உங்களோட இஷ்டம் தான். ஒரு மேட்ச் வேணும் ப்ரோ. ஒரு மேட்ச் வேணும். சரி, ஒரு மேட்ச் உனக்கு வந்தா இது வேணுமா? இல்ல ப்ரோ, நீங்க ஸ்பின் பண்ணுங்க ப்ரோ, பாத்துக்கலாம். சரி ஓகே. 2 பேர் உடன்பட்டா மட்டும் நாங்க வின் பண்ண அந்த ஒரு மேட்ச் மட்டும் கொடுங்க ப்ரோ. ஆமா ட்ரோல வின் பண்ண ஒரு மேட்ச் வந்து அது நார்மலா தான் கரெக்ட்டா தான் விளையாண்டாங்க. அது கரெக்ட்டா தான் விளையாண்டாங்க. நோ அது அந்த மேட்ச் கரெக்ட்டா தான் விளையாண்டாங்க. எல்லாரும் அடிச்சு தான் விளையாண்டீங்க. அதையே நம்ம வந்து எடுக்கணும். அதையே நம்ம எடுக்கணும். ரீஸ்டார்ட் பண்றேன்றீங்க, முழுசா ரீஸ்டார்ட் பண்ணிருங்க. எதுக்கு அந்த ஒரு மட்டும் கொடுத்துட்டு? அந்த மேட்ச் கரெக்ட்டா தான் நடந்துச்சு ப்ரோ. கரெக்ட்டா தான். இருடா நான் பேசிக்கிறேன்டா. சரிடா, வின் பண்ணீங்க. நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா நார்மலா ஆடி இருக்கலாம்ல. கடைசில நீங்க இப்படி பண்ணனால தானே இப்போ ரீமேட்ச் கேக்குறோம். லைக் ப்ரோ இப்போ உங்களுக்கு ப்ரோ நீங்க சொல்றது தப்பே இல்ல ப்ரோ. இங்க பாரு, இங்க பாரு, இப்போ நீங்க இருங்க மதன் ப்ரோ. அந்த மேட்ச் அவங்க உள்ள போய் தான் நேடு போட்டாங்க. நீங்களே பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல அதான் லீடிங் எடுத்துட்டோம் ப்ரோ. 30 பாயிண்ட் நான் சொல்றேன். இப்ப அதனால தான் மக்களுக்கு அது பிடிக்கலன்னு தான் மதன் ப்ரோ சொல்றாரு. சோ இப்போ ரீமேட்ச்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து எனக்கு இங்க பாருங்க, நான் வந்து இங்க பாரு, நீங்க 3 மணி நேரம் இல்ல 4 மணி நேரம் நீங்க இதே செவுத்து பின்னாடி நின்னாலும் நான் பார்க்க தயார்.
ஆனா என்டையர் மக்கள் 4000 பேருமே உங்களுக்கு யாருக்குமே வந்து இது ஃபேரே இல்ல, கேமே விளையாடல அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. கேம் நீங்க விளையாண்டீங்கன்னா நான் எதுவுமே சொல்ல போறது இல்ல. அதாவது நீங்கெல்லாம் யாரு, நீங்கெல்லாம் நல்லா விளையாடுவீங்க, நீங்கெல்லாம் வந்து ஹெவி வெயிட்ஸ்ன்னு உங்களை காமிக்கிறதுக்காக தான் நாங்களாம் உட்காந்து உங்களை காமிச்சிட்டு இருக்கோம். சரியா? இப்ப நாங்க போய் எங்களுக்கு வந்து உங்களுக்கே தெரியும், ஒரே நிமிஷம் தான் ஊர் ஏமாத்த எங்களுக்கு ஒரே நிமிஷம் தான். இப்போ நாங்கள் டாப் 1 புஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஊர் ஏமாத்திட்டு இருப்போம். அது எங்களுக்கு தேவை. நீங்கள் எல்லாருமே வளரணும், நீங்கள் எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு போகணும் தான் நாங்கள் எல்லாம் எவ்வளோ எஃபோர்ட் ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கோம். நீங்கள் விளையாடவே மாட்டேன்னா அப்புறம் எதுக்குடா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணுறோம். நான் பாரு காலைல 11 மணி வரைக்கும் லைவ் போட்டு மயக்கம் வந்துட்டு போயிட்டு சரி பசங்க நல்லா வளரானுங்க, நம்ம இன்னைக்கு லீவ் எடுக்கக்கூடாதுன்னு நான் ஓடி வந்து நடத்திட்டு இருக்கேன். அது நீங்க நாங்க போடுற எஃபோர்ட் நீங்க அது நினைக்கிறதே இல்ல. எல்லா மேட்சும் உங்களுக்கு ஃபேவர் தான் பண்ணி கொடுக்குறோம். ஆனா அப்பவுமே நீங்க விளையாட மாட்டேன்னா என்ன கணக்கு? நான் என்ன பண்ண சொல்லுங்க பாக்கலாம். விளையாண்டா நல்லா இருக்கும். இல்ல இல்ல டவுட், நீ என்ன குமாரா? இல்ல நீ என்ன குமாரா? டோரா நீ என்ன குமாரா? டொட்டோ நீ என்ன சிம்பாவா? இல்ல பங்க் என்ன நானா? இல்ல வந்து மெடிசின் என்ன ஷேரனா? விளையாட தெரியாதவங்களா? 4 பேருமே விளையாட தெரிஞ்சவங்க போய் செவுட் பண்ணி நின்று இருந்தீங்க என்ன கணக்கு? ப்ரோ கேளுங்க மான் ப்ரோ, அந்த மாதிரி அவங்க வின் பண்ணி தான் கேட்டிருப்பாங்கல்ல, ரீஸ்டார்ட் கேட்டிருப்பாங்க. யாரு ப்ரோ? இல்ல அப்போ ஷாட்கன் கண்டிப்பா இருந்தா நாங்க நேடு போட்டுருப்போமே உள்ள. நீ போய் ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னா இப்ப இந்த ரூல் இருந்தா அது எங்களுக்கு வந்து அட்வான்டேஜ். நீ ஒரே இடத்துல இருந்தா நாங்க உங்களை நேடு போட்டே முடிச்சிருப்போம். ப்ரோ அது நீங்க லீடிங்க்கு முன்னாடியே கேட்டிருக்கணும். இல்லாதனாலதான் அது நீங்க லீடிங் இல்ல. நாங்க இப்போ லீடிங் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க கேக்குறதுனா அது எப்படி புரியுதா? நாங்க கேட்கவே இல்லை. இப்ப நேடு வேணும் நாங்க கேட்டோமா? மதன் போதான் சொன்னாரு. ஆமா இங்க பாரு, யாருமே கேட்கல. டொட்டோ யாருமே கேட்கல, அவனும் கேட்கல, நீயும் கேட்கல, யாருமே கேட்கல. மக்கள் கேட்டதுதான் இது. யாருமே வாய திறக்கல. இதெல்லாம் யாருமே வந்து கேட்கல. சரியா? நான் என்டையரா ஃபுல் டிசைட் பண்றேன். அது ஒண்ணும் பிரச்சனை. மணி இப்பதான் 10ஆவது முடியறதுக்கு கண்டிப்பா 18 கிலோமீட்டர் கணக்கு இல்லையா ப்ரோ? ஃபுல்லா ரீசெட் அடிச்சிடலாம். பெஸ்ட். நேடு உண்டா ப்ரோ? நேடு அலோடா? நீட் அலோடு. நேடோடு. அது இல்லாம நான் என்ன நினைக்கிறேன்னா இது கூட வேணாம். ஏன்னா இது கூட வந்து நான் ஒரு முடிவு எடுத்த மாதிரி கணக்கு வரும். சரியா? நம்ம ஸ்பின்னே போட்டுருவோம். சரி, அதுவா டிசைட் பண்ணிக்கிட்டோம். the karma will decide everything. ஓகேவா? 1 win allowed to JBTS. நான் வந்து இப்படி ஆப்ஷன் வைக்கிறேன். 1 win allowed to JBTS, என்டையர் ஓல்ட் ரீசெட். அப்புறம் இன்னொன்னு என்னடா? என்ன ஆப்ஷன்? யார் ஆப்ஷன் கேட்டீங்க? நேடு இருக்கும். சரியா? நேடு இருக்கும். சரியா? இந்த ரெண்டு ஆப்ஷன் வைக்கிறேன். எது வருதோ அதை பாத்துக்கோ. அதுவும் அவங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சனால அவங்க சொல்றதுலயே வைக்கிறேன் நானு. டொட்டோ லைவ் பாத்துக்கூடா. டிஸ்கார்ட்ல இருக்க தானே? டிஸ்கார்ட்ல இருக்கியா? லைவ் பாத்துறேன். சரி லைவ் பாத்துக்கோ. ஸ்பின் வில். ஆனா நல்லா இருக்கு. ஜெயிக்கிறதுக்காக நீங்க பண்றதெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா விளையாண்டு ஜெயிச்சிருக்கலாம். செவுரு பின்னாடி நின்று எப்படி இது அல்ல. 1 win for JBTS. Restart final. guys வேற ஏதாவது இருக்காடா உங்க ரெண்டு பேத்துக்கும்? ரெண்டு தான் ப்ரோ. 2 ஆப்ஷன் தானா? கேட்டு எல்லாம் பிளேஸ் எல்லாம் சொல்லுங்க. நீங்க பிளேஸ் சொல்றது தான் ஓகே தானே? ஓகே ப்ரோ. சுத்துட்டுமா? நீங்க சொல்றதா ஓகே. இப்பயும் அவங்க ரெட் ஸ்ட்ராட்டஜி போய் உட்காந்துக்கோங்க. நீங்க அந்த நேடு உள்ள போறது உங்களோட இஷ்டம் தான். சரியா? ஓகே போறேன், சுத்துறேன் ப்ரோ. இப்போ இந்த புது ரீமேட்ச்ல நேடு அலௌட். ஆமா எல்லா மேட்ச்லயுமே நேடு அலௌட். எல்லா ஆனா செகண்டரி வெப்பன் மட்டும் கிடையாது. ஓகேவா? ஸ்பின் பண்ணீங்களா ப்ரோ? பண்ணட்டுமா? வந்துட்டேன். பாத்துக்கோங்கப்பா. 1 win allowed for JBTS. ஓகே தானடா? ஓகே गाइस நான் அதுவே செட் பண்ணதெல்லாம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஒரு கான்ட்ரோவர்சினா நம்ம கடைசில சீட்டு போட்டு ஆத்தா கிட்ட சீட்டு போட்டு பாக்குறது தான் எப்பவுமே வழக்கம். போட்டாச்சு, ஆத்தாவே சொல்லிடுச்சு 1 win for JBTS அப்படின்னு. ரிமைனிங் 6 மேட்ச்